அரசுவா அம்மா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? காசா உறவிட்டு வந்தேன். உள்ள வச்சு கூட்டிட்டு போனது இல்லாம இப்ப கேள்வி வேற கேக்குறீங்களா? நான் உள்ள வச்சு எங்க கூட்டிட்டு போனேன்? நீங்க தான் எப்படி வந்து உட்காந்து இருக்கீங்க? கிடையவே கிடையாது. நான் உள்ள இருக்கிற தெரிஞ்சுதான் நீங்க பூட்டிட்டு போனீங்க. உள்ள இருக்கிற தெரிஞ்ச நான் ஏன் பூட்டணும்? அதெல்லாம் எனக்கு அப்படி தெரியும். பாருங்கம்மா, தயவு செய்து நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ஒரு வயசு பொண்ணு ஏத்தாம்பளோட ஒரு அறையில தனியா இருக்கிறத உலகம் பார்த்தா என்னமா சொல்லும்? போங்கம்மா. இத பாருங்க, நீங்க ஒண்ணு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களை விட எனக்கு தான் அதிக அவமானம். நான் ஒண்ணு இங்க தங்க வரல. என்னமோ எங்க அப்பா உங்களை விருந்து கூப்பிட சொன்னாரு, அது சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் ஒண்ணு பேச வேண்டியதில்லை. நான் போயிட்டு வரேன், தனியாவே போயிட்டு வரேன். எனக்கு ஒண்ணு பயம் இல்லை. நீங்க ஒண்ணு என் துணைக்கு வர வேண்டாம். நான் தனியாவே போயிட்டு வரேன். ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? என்று ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? என்று ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? தன்னன் தனியாக போகாதீங்க, உங்க தளதள உடம்புக்கு ஆகாதுங்க. தன்னன் தனியாக போகாதீங்க, உங்க தளதள உடம்புக்கு ஆகாதுங்க. வழித்துணையாக வாரனுங்க, இந்த வாலிப மனசை மிஸ் பண்ணாதீங்க. ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? இன்று ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? கண்ணழகை கண்டால் கூட்டம் சேருங்க, காளையர்கள் நெஞ்சில் ஆசை தோணுங்க. கண்ணழகை கண்டால் கூட்டம் சேருங்க, காளையர்கள் நெஞ்சில் ஆசை தோணுங்க. மாப்பிள்ளை போலே நான் வரும் போது பார்ப்பவர் உள்ளம் மாறாதுங்க. ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? இன்று ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ மிஸ், எங்கே போறீங்க?